திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்று எடப்பாடி விரும்புகிறாரா அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வந்துருச்சு. ஏனென்றால் இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் என்ன பேசினார்? ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தோடனே ஒரு மாதத்துல 1996 மாதிரி தனி நீதிமன்றங்களை போட்டு இந்த தவறு செய்த கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் இதுதான் இந்த ஆட்சி எடப்பாடி தலைமையில் நடந்திருக்கு. எனவே எடப்பாடி தலைமையிலான அந்த அமைச்சர்கள் மீதெல்லாம் வழக்கு தொடுத்து அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து அவர்கள் சேர்த்த சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செய்து அரசு கஜானாவில் கொண்டு வருவேனால 4 வருஷம் ஆச்சு. என்ன செஞ்சாரு? ஆட்சி அமைந்த 6 மாதத்தில் கோடநாடு கொலை கொள்ளை வழக்கின் உண்மை குற்றவாளியை கண்டுபிடித்து தண்டனை வாங்கி தருவோன்னு சொன்னார். என்ன நடந்தது? கேட்குறாங்கல்ல, பொதுவெளிகளில் கேட்குறாங்க, மக்கள் கேட்குறாங்க. அப்போ ஏதோ ஒரு ரகசிய உடன்பாடு இருக்கோ உங்களுக்கு? 40 தொகுதிகளில் 40 வெற்றி, 100% வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் பெறுவதற்கு திரு எடப்பாடி துணை போய்விட்டாரோன்னு பேசுறான், கட்சிக்காரன் பேசுறான்.